வணக்கம் நண்பர்களே. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் தற்போது வைத்துள்ள பொருளால் கடக ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட்டால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் வேல் இருக்க பயமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு ஜாதகத்தை தெளிவாக கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி பொறுத்தவரை உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பீங்க. தோழமையுடன் இயல்பாகவே நீங்கள் அனைவருடமே பழகக்கூடியவங்க நீங்கள் தாங்க. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு அதில் உறுதியாக இருப்பீங்க. யாருக்காகவும் நீங்கள் எதற்காகவுமே உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டு தர மாட்டீங்க. கடகராசியில் பிறந்தவங்க மிகவும் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் அறிவாளிகளாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமே இருக்குதுன்னு சொல்லலாம். தங்களை தாங்களே ஊக்கப்படுத்தி கொள்வீங்க. சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீங்க. எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. துணிச்சல் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நகைச்சுவையோடு பேசி நீங்கள் பிறரை கவர்ந்து விடுவீங்க. சிரிப்பு அழுகை எதுவானாலும் குரலை அதிகப்படுத்தாமல் வெளிப்படுத்துவீங்க. கடகராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் மென்மையானவர்களாக இருப்பதால் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் கோபித்து கொள்ளக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. கோபத்தை அமைதியாகவே காட்டுவீங்க. ஆனால் கோபம் ரொம்ப வந்துடுச்சுன்னா வருஷ கணக்கில் கூட சம்மந்தப்பட்டவங்களிடம் பேசாமல் ஒதுக்கி விடுவீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட காட்டக்கூடிய அன்பை நீங்கள் அதை விட பல மடங்கு அதிகமாக திரும்பி கொடுக்குவங்களாக இருப்பீங்க. பிற மீது நீங்கள் லேசான பொறாமையும் கடகராசிக்காரருக்கு வருங்க. அதற்காக பிறரின் மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டீங்க. தெளிவான கருத்தை சொன்னாலுமே அதை குரலை உயர்த்தி சொல்ல மாட்டேங்க. தங்களை பற்றியே அதிகமாக கவலைப்பட்டு கொள்வீங்க. சில சமயம் தங்களையே தாழ்வாக நினைத்து கவலைப்பட்டு புலம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. கடகராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலையால் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. ராசியை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனுங்க. குரு ராசியில் புதன், தனவாக்க குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது அஷ்டம ஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. கிரக மாற்றமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2/7/25 அன்று அஷ்டம ஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்குது. 3/7/25 அன்று பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 17/7/25 பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ராசியில் இருந்து விரயஸ்தானத்தில் மாறுகிறாரு. 26/7/25 என்று பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து தான் சுக்ரன் அயன சயன போகஸ்தானத்தில் மாறாரு. 29ஆம் தேதி 7/25 என்று பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் மாறாரு. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் இருக்கிறாரு. ராசிக்கு மத்தியில தான் சூரியன் வரப்போறாரு. எதிர்பார்ப்புகள் அகலுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிடும். உங்களுடைய பொருளாதார வலிமை கூடிடுங்க. அதே வேளையில் பொருட்கள் மீது நீங்கள் கவனமாக செயல்படுங்க. இழப்பு ஏற்படலாம். வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை வளம் முன்னேறுங்க. அதே வேளையில் தெய்வ அனுகூலத்தோடு காரியங்களை சாதித்து கொள்வீங்க. உடல் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளிப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகிடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடித்திடுங்க. வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம். ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை சமாளித்து பிடிப்பீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை வேலைப்படு அதிகரிக்கக்கூடும். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் கூட வரலாம். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் பொறுமைகளுக்கு வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்க போகுதுங்க. அலைச்சல் இருக்க தான் செய்யும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தீவிர முயற்சிகளில் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைத்திடும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். வருத்தப்படாதீங்க. அரசியல்வாதிகள் சமூக சேவைகள்னு பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கக்கூடிய காலமாக இருக்குது.
மாணவர்கள் அதிக சீரத்தை எடுத்து படிப்பது ரொம்பவே நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது. இதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்குங்க. உறவினர்கள்னே குடும்ப நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் நீங்கள் இந்த காலத்தில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாகனம் சுகம் ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரலாம். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது கவனமாக இருங்க. சொந்த விஷயங்களை அதிகமாக பகிர்வதை தவிர்த்துக்கோங்க. பொருளாதாரம் உயரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் விலகிடுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்துடும். பல வகையான யோகங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கிடுங்க. பிறரிடம் பழகும் போது நீங்கள் நிதானத்தோடு பழகுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்களை நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகலாம். பழைய பாக்கிகளை வசூலிப்பது வேகம் பிடித்திடும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் திங்கட்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சற்று குறைக்க உதவியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக ஜூலை 2, 3, 29, 30, 31 தேதிகள் அமையுது. காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக தாங்க இருக்குது. வேலை செய்பவங்களுக்கு விரும்பிய பதவி உயர்வுன்னு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்பவங்களுக்கு பிறரிடம் சிக்கியிருந்த பணம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய வருமான ஆதாரங்களும் உருவாகிடும். நெருங்கிய நண்பர்கள் உதவியோடு நிலுவையில் இருந்த எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நடுப்பகுதியில் நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். பயணம் பார்த்திங்கன்னா இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேச்சில் முழு கட்டுப்பாடு ரொம்பவே தேவை. இல்லைன்னா உங்கள் வேலை மதிப்பு கெட வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதம் உங்கள் தாயின் உடல்நலத்தை நீங்கள் அக்கறையோடு கவனிக்க வேண்டும். உடலில் மூட்டு வலி பிரச்சனை வரலாங்க. மாதத்தில் 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குவதுன்னு விற்பது தொடர்பான திட்டம் போடுவீங்க. எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது நீங்கள் பெரியவரின் ஆலோசனையை மறக்காதீங்க. காதல் உறவுகள் ஆழமாகலாம். காதல் துணையுடன் நீங்கள் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்க போகுது. உறவினர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் பழகுவது ரொம்பவே நல்லது. ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நன்மை தீமைன்னு இரண்டுமே சம அளவில் இருக்க போகுதுங்க. உத்தியோகம் தொழிலில் லாபம் நன்றாக இருக்க போகுது. வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்துடுங்க. தெளிவான திட்டமிட்டங்களால் வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தம் தேடி வரப்போகுது. செவ்வாயினுடைய 3ஆம் இடத்துக்கு வருவதால் உங்களின் முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுங்க. கடந்த கால கஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளியேறி மகிழ்ச்சியான நிலை உருவாக போகுது. வீட்டு சென்ற பெயர் புகழ்னு அந்தஸ்து அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைத்திடுங்க. புதன் சூரியன் உங்கள் வீட்டில் பயணிக்கிறாரு. இதுவும் நல்ல பலன்களை தருங்க. உங்களினுடைய ஆளுமை திறன் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்பவே வெளிப்படும். அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுபகிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. சூரிய பகவானால லட்சத்தை நோக்கி ஓடுவீங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு ஏற்றம் காண்பீங்க. அரசு தொடர்பான பணிகள் பார்த்தீங்கன்னா அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளை கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு நன்றாக இருக்க போகுதுங்க. உத்தியோகம் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு இடமாற்றம் ஏற்படுங்க. தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான உயர்வு உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீங்க. நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை செய்து மன நிம்மதியோடு இருப்பீங்க. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் நிறைவேற போகுதுங்க. உத்தியோகம் தொழிலில் பணிச்சுமை அலைச்சல் அதிகரிப்போம். தூக்கமின்மை ஏற்படுங்க. கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. வார்த்தைகளை மிகவும் கவனம் தேவைங்க. உங்களுடைய கருத்தை யாரிடமும் திணிக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை திணிக்கும் கூடிய விதமாக ஏற்படுத்திடுங்க. குடும்ப உறவுகளில் அதிக எச்சரிக்கை அவசியம். வீண் விரயம் அதிகம் ஏற்படும்.
பண செலவு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் வேல் இருக்க பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறீங்க கடகராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.